இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை புனித அன்னை தெரேசாவின் விழாவை கொண்டாடுகிறது. அன்னை தெரேசா வாழ்விலிருந்து நாம் 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, அன்னை தெரேசா சேவை மனப்பான்மை கொண்டவர். அதாவது அன்னை தெரேசா தாம் பார்த்த முகமெல்லாம் இறைவன் இயேசுவை பார்க்கிறேன் என்று கூறி அவர்களுக்கு சேவை புரிந்தார். உதாரணமாக, நோயாளிகளின் முகத்தில் இயேசுவையும், கைதிகளின் முகத்தில் இயேசுவையும், பசியாயிருந்தவர்கள் முகத்திலும் சேவையை கண்டு அவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு நாள் அன்னை தெரேசா தன்னோடு இருந்தவர்கள் பசியாயிருந்த போது கடைக்காரர் ஒருவரிடமிருந்து தானம் கேட்டார். அதற்கு அந்த கடைக்காரர் கோபப்பட்டு அவர் மீது எச்சில் துப்பினார். அன்னை தெரேசா அதை சகித்து கொண்டு, இது எனக்காக தந்த பரிசு, என் பிள்ளைகளுக்காக தாருங்கள் என்று கூறினார். உடனே அந்த கடை உரிமையாளர் மனம் மாறி அன்னை தெரேசாவுக்கு பல பொருள்களை கொடுத்தார். அன்னை தெரேசா தாம் பெற்ற பொருள்கள் எல்லாம் தன்னுடைய சேவைக்கே பயன்படுத்தினார், தவிர மாறாக தனக்கென்று எதையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இரண்டாவதாக, அன்னை தெரேசா தாழ்ச்சி என்ற மனப்பான்மை அதிகம் கொண்டிருந்தார். அன்னை தெரேசா சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு புகழ் அளித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அன்னை தெரேசா அந்த புகழ்ச்சியை ஒன்றும் கருதாமல் தாழ்மையுடன் இருந்தார். தாழ்ச்சி தான் எல்லாவற்றுக்கும் முக்கியமானது என்பதை அன்னை தெரேசா உணர்ந்ததால் தான் அவள் உயர்த்தப்பட்டாள். மூன்றாவதாக, அன்னை தெரேசா ஜெபமும் தவமும் அதிகம் செய்தார். அன்னை தெரேசாவின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் முக்கியமாக சேவை தான் அவர் செய்தார். ஆனால் அந்த கடுமையான சேவை நேரத்திலும் அன்னை தெரேசா காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை திவ்ய நற்கருணை முன்பாக உட்கார்ந்து திவ்ய நற்கருணை நாதரின் ஆசி பெற்று திருப்பலியும் கண்டு தன்னுடைய சேவையை தொடங்கினார். அதுதான் அவருடைய சக்தி என்றும் கூறினார். எனவே இந்த 3 பண்பாடுகளை நாமும் பின்பற்றும் போது நாமும் அன்னை தெரேசா போல ஒரு புனிதம் ஆகும். அன்னை தெரேசா பொதுவாக சொல்வார், என்னால் பெரிய காரியம் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நான் செய்யும் சிறிய காரியங்களும் மகிழ்ச்சியுடன் செய்வேன் என்று கூறினார். எனவே நாம் செய்யும் காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்வோம். ஆண்டவர் கையில் நாம் ஒரு சிறிய கருவி என்பதை உணர்ந்து நாம் மகிழ்ச்சியுடன் செயல்படுவோம். விண்ணகத்திலும் இடம் பிடிப்போம். ஆமேன்.